விட்டால் எப்போது நினைவு வருகிறதோ, எப்பொழுது எழுந்திருக்கிறாரோ அவர் தொழுது கொள்ளட்டும் என்பதாக. இது எப்பொழுது சொல்லப்பட்ட ஹதீஸ்? ஒரு நிர்பந்தத்திலே, ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையிலே ஒருவர் அசதியிலே தூங்கிவிட்டார், அல்லது ஏதாவது ஒரு நேரத்திலே மறதியிலே ஒரு பிரச்சனையின் காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வேலையின் காரணமாகவோ தன்னை அறியாமல் மறதியிலே இருந்து விட்டார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை வாழ்க்கையின் அமலாகவே இன்று மாற்றிக்கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இது மூமின்களுடைய பண்பு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய பண்பு என்று எதை சொல்கிறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? இல்லல் முஸல்லீன அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். காஃபிர்களுடைய கெட்ட பண்பை குறிப்பிடும் பொழுது அந்த பண்பிலிருந்து முஸல்லி, தொழக்கூடிய மூமின்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த தொழக்கூடிய மூமின்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மஆரிஜுடைய அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். யார் தங்களுடைய தொழுகைகளை நிரந்தரமாக பாதுகாத்து வருகிறார்களோ என்று ஆரம்பித்து முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். தங்களுடைய தொழுகைகளை இவர்கள் பாதுகாப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன். இவர்கள் சொர்க்கத்திலே கண்ணியப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் சொர்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய அவ்வளவு முக்கியமான கடமை. யார் இந்த தொழுகையை விட்டாரோ அவருக்கு இஸ்லாமிலே பங்கு கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ லூலுஆ மஜூசி அவர்களை அந்த குற்றருவாளால் குத்தி விடுகின்றான். அவர்களுடைய வயிற்றிலே பட்ட அந்த காயம் இரத்தம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடிய காரணத்தால் மயக்கமுற்று கிடக்கின்றார்கள். சஹாபாக்கள் அந்த நேரத்திலே தொழுகையின் நேரம் வரும் பொழுது அவர்களை எழுப்புகின்றார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, தொழுகையின் நேரம் வந்துவிட்டது என்பதாக. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் தெளியும் பொழுது சொல்லுகின்றார்கள், நஅம் நஅம் இன்னஹு லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இந்த இஸ்லாமிலே பங்கு கிடையாது என்பதாக கூறி அந்த நேரத்திலும் கூட அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துகின்றார்கள். யோசித்து பாருங்கள், இன்று நம்மிலே எப்படிப்பட்ட ஒரு சமூக கலாச்சாரம் மாறிவிட்டது என்று சொன்னால், சில வழிகேடர்கள் இந்த மார்க்கத்தை மன இச்சைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்ட சில மக்கள், நாங்கள் முக்தி நிலையை அடைந்து விட்டோம், எங்களுக்கு தொழுகையே தேவையில்லை என்று சொல்லுகின்றார்கள். தங்களை பின்பற்றக்கூடியவர்களை அந்த தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப வழிகெடுக்க பார்க்கிறார்கள். நாங்கள் சொல்லித் தரக்கூடிய திக்ருகளை நீங்கள் செய்யுங்கள், தியானங்களை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு தொழுகை தேவையில்லை என்பதாக. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இவர்கள் மஜூசிகள், இவர்கள் முஷ்ரிக்குகள். இந்த உம்மத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்த்தெறியக்கூடிய படு காபிர்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஆன்மீகத்தில் கரை கண்டவர் யார் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வுடைய நினைவிலே, அல்லாஹ்வுடைய அன்பிலே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே திளைத்தவர் யார் இருக்க முடியும்? இந்த சமுதாயத்திலே அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் இமாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நம்பிக்கை வரும் வரை. இந்த இடத்திலே யகீன் என்பதற்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு உச்சக்கட்ட நம்பிக்கை வந்து விட்டது, தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அப்போது என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத் வரை நம்பிக்கை வரவில்லை, எனவே தான் தொழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது இரண்டு சஹாபாக்களுடைய தாங்களால் அவர்களுடைய கால்கள் பூமியிலே தேய்த்து கொண்டிருக்கும் நிலையிலே தொழுகையிலே வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். அதை தொடர்ந்து வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அன்பிற்குரியவர்களே, யார் இந்த உம்மத்திலே தொழுகை தேவையில்லை என்று சொல்கிறார்களோ, அல்லது தொழுகை சாதாரண மக்களுடைய வணக்க வழிபாடுதான், ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள், ஆன்மீகத்தில் செல்லக்கூடிய முரீதுகளுக்கோ, ஷேகுகளுக்கோ, சாலிகீன்களுக்கோ, தரீகாவாதிகளுக்கோ இந்த தொழுகை தேவையில்லை என்று சொல்கிறார்களோ, அவர்கள் முஸ்லிம்களே கிடையாது. அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் தொழுகிறார்கள், ஆனால் அந்த தொழுகையை பேணுவது கிடையாது.
அந்த தொழுகையை பாதுகாப்பது கிடையாது. இவர்களும் நஷ்டத்திற்குரியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. நபிமார்களை கூறுகின்றான், நல்லோரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிறகு சொல்லுகின்றான், அதற்கு பிறகு வந்தவர்கள், அந்த இறை தூதர்கள், அந்த நல்லோருக்கு பின்பு வந்தவர்கள், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ, இவர்களை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது أَضَاعُوا الصَّلَاةَ, தொழுகைகளை வீணடித்தார்கள். தொழவில்லை என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி சொல்கிறான்? தொழுகைகளை வீணடித்தார்கள். அலட்சியம் செய்வது, நேரத்தை பாழ்படுத்துவது. எப்படி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லவா, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லது முறையாக தொழுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், திருடனிலேயே மோசமான திருடன், திருட்டிலேயே மோசமான திருட்டு என்ன தெரியுமா? தொழுகையிலே திருடுவது. எப்படி? காக்கா கொத்துவது போல, கோழி கொத்துவது போல ருக்கூகளை சுஜூதுகளை பேணாமல் தொழுவது. நிற்பார்.